இந்த வீடியோவில் நம்ம ஒரு biggest confusion in software industry பற்றி பார்க்க போகிறோம். The difference between the terms customer support, customer success and customer service. இந்த த்ரீ terms often support role யூஸ் பண்ணுவாங்க and each have different responsibilities and different goals. ஒரு கம்பெனி கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவ்னு ஹையர் பண்ணுவாங்க, இன்னொரு கம்பெனி கஸ்டமர் சக்ஸஸ் அசோசியேட்னு போஸ்ட் பண்ணுவாங்க, வேற ஒரு கம்பெனி கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ நேச்சுரலி ஒரு டவுட் வரும், இது எல்லாமே ஒரே ரோல் தானே, கம்பெனி பேர் மட்டும் மாற்றிருக்காங்களா? ஆன்சர் இல்லை. மூணு ரோலுமே கஸ்டமர் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற ரோல்ஸ் தான், ஆனால் அப்ஜெக்டிவ் மட்டும் டிஃப்ரெண்ட். இந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கிட்டா உங்கள் ரோலுக்கு என்ன டார்கெட் பண்ணணும்னு கூட ஈஸியாக டிசைட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு ரோலையும் சிம்பிளாக பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் ரோல் மோஸ்ட் ப்ரெஷஸ் ஜோன், கஸ்டமர் சப்போர்ட். கஸ்டமருக்கு ஒரு ப்ராப்ளம் வருது, அவங்க சப்போர்ட் டீமை காண்டாக்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் இன்ஜினியர் இன்வெஸ்டிகேட் பண்ணி இஷ்யூ சால்வ் பண்ணுறாங்க. சிம்பிள். சப்போர்ட்னா மோஸ்ட்லி ரியாக்டிவ் ரோல். ரியாக்டிவ்னா என்ன? ஒரு ப்ராப்ளம் சொன்னதுக்கப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறது. கஸ்டமர் கால் பண்ணி என்னால் லாகின் பண்ண முடியலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சப்போர்ட் இன்ஜினியர் ஹெல்ப் பண்ணுறது. இன்வாய்ஸ் ஜென்ரேட் ஆகலன்னு கஸ்டமர் சொன்னதுக்கப்புறமா சப்போர்ட் இன்ஜினியர் ட்ரபிள் ஷூட் பண்ணுறது. இங்கே மெயின் கோல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது. அதனால் கஸ்டமர் சப்போர்ட் ஒரு இஷ்யூ ட்ரிவன் ரோல். இப்போ கஸ்டமர் சக்ஸஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ரோல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். கஸ்டமர் கால் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டாங்க. இன்ஸ்டெட் சாஃப்ட்வேரை மேக்ஸிமம் பெனிஃபிட் யூஸ் பண்ண வைக்கிறது தான் அவங்களோட ஆப்ஜெக்டிவ். கஸ்டமருக்கு வேல்யூ கிரியேட் பண்ணுறது தான் கோல். லெட்ஸ் இமேஜின், ஒரு கஸ்டமர் சாஃப்ட்வேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட்வேரில் 20 ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஆனால் கஸ்டமர் டெய்லி 3 ஃபீச்சர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த டீம் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர்கிட்ட காண்டாக்ட் பண்ணுவாங்க. சார், நீங்கள் இன்வென்ட்ரி ஃபீச்சர் யூஸ் பண்ணல, ஆட்டோமேட்டிக்லி போஸ்ட் எனேபிள் பண்ணல, இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணால் உங்கள் ஒர்க் இன்னும் ஈஸியாகும்னு ப்ரோஆக்டிவாக எஜுகேட் பண்ணுவாங்க. நோட்டீஸ் பண்ணுங்க, கஸ்டமர் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலை, எந்த இஷ்யூவும் சொல்லலை, ஆனால் சக்ஸஸ் டீம் கஸ்டமரை ரீச் பண்ணுது. இதுதான் ப்ரோஆக்டிவ் அப்ரோச். சப்போர்ட் ரோல் ரியாக்ட் பண்ணுவாங்க, சக்ஸஸ் ரோல் ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் டீம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவாங்க, சக்ஸஸ் டீம் ஃபியூச்சர் ப்ராப்ளம்ஸ் அவாய்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ கஸ்டமர் சர்வீஸ், இது கொஞ்சம் ப்ராட் டேர்ம். ஆக்சுவலி கஸ்டமர் ஃபேஸ் பண்ணுற ஆல்மோஸ்ட் எல்லா இன்ட்ராக்ஷன்ஸும் சர்வீஸ்க்குள்ளே வரும். சப்போர்ட் இருக்கலாம், சக்ஸஸ் இருக்கலாம், ஜென்ரல் இன்கொயரிஸ் இருக்கலாம், அக்கௌண்ட் அப்டேட்ஸ் இருக்கலாம். பேசிக்கலி கஸ்டமருக்கு கம்பெனி கொடுக்குற ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கஸ்டமர் சர்வீஸ். அதனால் சில கம்பெனிஸ் சப்போர்ட் டீமையும் கஸ்டமர் சர்வீஸ்னு கூப்பிடுவாங்க. அது கம்பெனி நேமிங் கன்வென்ஷன் பொறுத்து சேஞ்ச் ஆகும், ஆனால் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். லெட்ஸ் see with a real life example. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சாஃப்ட்வேர் கம்பெனி இமேஜின் பண்ணிக்கோங்க. சைட் இன்ஜினியர் கால் பண்ணுறாங்க, சார் டெய்லி ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் அப்லோட் பண்ண முடியலை. சப்போர்ட் இன்ஜினியர் ட்ரபிள் ஷூட் பண்ணுறாங்க, இஷ்யூ சால்வ் பண்ணுறாங்க, கஸ்டமர் ஒர்க்கை கண்டினியூ பண்ணுறாங்க. இது கஸ்டமர் சப்போர்ட். 1 month லேட்டர் கஸ்டமர் சக்ஸஸ் மேனேஜர் அக்கௌண்ட் ரிவ்யூ பண்ணுறாங்க. கஸ்டமர் மெட்டீரியல் ட்ராக்கிங் ஃபீச்சர் யூஸ் பண்ணலன்னு நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க கால் பண்ணி, சார் இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ணால் சைட் வேஸ்டேஜ் ரெடியூஸ் பண்ண முடியும், ட்ரைனிங் ஷெட்யூல் பண்ணுறாங்க, கஸ்டமர் சாஃப்ட்வேரில் இன்னும் வேல்யூ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. இது கஸ்டமர் சக்ஸஸ். ரிசப்ஷன் டீம் கிட்ட கஸ்டமர் கால் பண்ணுறாங்க, சார் ரெனியூவல் இன்வாய்ஸ் மெயில் பண்ணுங்க. இது ஜென்ரல் அசிஸ்டன்ட், கஸ்டமர் சர்வீஸ். ஸோ சேம் கம்பெனி, சேம் கஸ்டமர், சேம் சாஃப்ட்வேர், பட் டிஃப்ரெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ். இங்கே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் எடுக்க, மோஸ்ட் சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஃப்ரெஷர்ஸ் டைரெக்டாக கஸ்டமர் சக்ஸஸில் ஜாயின் பண்ணுற சான்ஸ் ரொம்ப கம்மி. ரீசன், கஸ்டமர் சக்ஸஸ்க்கு ப்ராடக்ட் நாலேஜ் மட்டும் போதாது, பிஸ்னஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வேணும். கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும், ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ண தெரியணும். அதனால் மெஜாரிட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சப்போர்ட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவாங்க, கஸ்டமரோட ப்ராப்ளம்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க, ப்ராஜெக்டை டீப்பாக கற்றுக்குவாங்க, கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா கஸ்டமர் சக்ஸஸ் ரோல்ஸ்க்கு மூவ் பண்ணுவாங்க. ஸோ சப்போர்ட் ஒரு ஸ்மால் ரோல் தான் அப்படின்னு நீ நினைக்காதீங்க. ஆக்சுவலி அதுதான் கஸ்டமரோட சக்ஸஸ்க்கான ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபவுண்டேஷன். ஸோ இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம். கஸ்டமர் சப்போர்ட் ரோல் இஸ் ரியாக்டிவ். கஸ்டமர் ப்ராப்ளம் சொன்னப்புறம் சால்வ் பண்ணும். கஸ்டமர் சக்ஸஸ் ரோல் இஸ் ப்ரோஆக்டிவ். கஸ்டமருக்கு இன்னும் அதிகமான வேல்யூ கிரியேட் பண்ண ஹெல்ப் பண்ணுற டீம். கஸ்டமர் சர்வீஸ் இஸ் த ஓவரால் கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸ். கஸ்டமர் இன்ட்ராக்ட் பண்ணுற எல்லா சர்வீஸ் ஆக்டிவிட்டீஸும் இன்க்ளூட் பண்ணும். இந்த லைனை ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் சால்வ்ஸ் டுடேஸ் ப்ராப்ளம், சக்ஸஸ் ஹெல்ப்ஸ் கஸ்டமர் அச்சீவ் டுமாரோஸ் கோல், சர்வீஸ் கிரியேட்ஸ் அ பாசிட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் த்ரூ அவுட் த கஸ்டமர் ஜர்னி.
இந்த 3 லைனை ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த டாப்பிக்கை நீங்கள் எப்போவுமே கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, காமெண்ட்லேயே சொல்லுங்கள். ஃப்யூச்சரில் நீங்கள் எந்த ரோலில் ஒர்க் பண்ண ஆசைப்படுறீங்க? கஸ்டமர் சப்போர்ட்டா, கஸ்டமர் சக்ஸஸா, இல்லை வேறு கஸ்டமர் ஃபேஸிங் ரோலா? சாஃப்ட்வேர் சப்போர்ட் பற்றி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக இண்டஸ்ட்ரி ரெடி கான்செப்ட்ஸ் கற்றுக்க ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.